சிம்பிளாக டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ கடாயில் நான் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆன உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடுங்க. அப்புறமா ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை இதில் ஆட் பண்ணலாம். முட்டைக்கோஸை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணோன்னா அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அதில் வந்து நடுவில் இந்த சென்டரில் இந்த மாதிரி முட்டைக்கோஸை அங்கேயுமா சுற்றி ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் வந்து நீங்கள் 2 முட்டை இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. நான்ஸ்டிக் தவானா நீங்கள் ஆயில் விட வேண்டாம். மற்ற தவானா லைட்டாக ஆயில் விட்டுட்டு நீங்கள் முட்டை இதில் விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த முட்டை நல்லா வேகட்டும். வெந்தோடனே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டைக்கோஸோடு கலந்து விட்டுருங்க. இப்போ முட்டைக்கோஸோட முட்டையை நல்லா கலந்து விட்டுட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. தேங்க்யூ.